கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். मसीह में मेरे प्रिय भाइयों बहनों, हमें सृष्टि करने वाला, बनाने वाला, कभी ना भूलने वाले यीशु के नाम में शुभकामनाएं देते हैं. மறுபடியும் அன்பரின் சத்தம் நிகழ்ச்சி மூலமாக உங்கள் ஒவ்வொருவரையும் நேரடியாக உங்கள் வீடுகளிலே சந்திப்பதிலே நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். इससे प्रेमी की आवाज इस कार्यक्रम के द्वारा आपके घरों में मुलाकात करने में बड़ी खुशी है. ஏஞ்சல் டிவிக்காகவும் சாது ஐயாவுக்காகவும் ஜெபிக்க மறந்து விடாதிருங்கள். एंजल टीवी और हमारे साधु जी के लिए प्रार्थना करना ना भूलें. நம்முடைய ஏஞ்சல் டிவிக்காக ஆண்டவர் ஒரு பெரிய ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்து ஒரு பெரிய திட்டத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். परमेश्वर ने इस एंजल टीवी के लिए बड़ा योजना दिया हुआ है. நோவா அப்படியே செய்தான். தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் செய்து முடித்தான். नूह परमेश्वर की दिया हुआ हर आज्ञा के अनुसार वैसे ही बनाया. அதே போல சாது ஐயாவுக்கு ஆண்டவர் ஒரு நல்ல ப்ளூ பிரிண்டை கொடுத்தார். वैसा ही परमेश्वर साधु जी के लिए भी एक अच्छा नक्शा दिया है. அந்த ப்ளூ பிரிண்ட் படி காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. उस नक्शे के अनुसार कार्य हो रहा है. அதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். उसके लिए प्रार्थना करिए. அதற்காக உங்களுடைய உதவி கரங்களை நீட்டுங்கள். उसके लिए अपने मदद वाली हाथ बढ़ाइए. ஆண்டவருடைய வருகை வரைக்கும் இந்த ஊழியங்கள் தொடர்ந்து போகிறபடியினாலே அதன் நிமித்தம் உங்கள் சந்ததி சந்ததி சந்தானத்திற்கு ஆண்டவர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுப்பார். परमेश्वर के आगमन तक ये सेविकाई चलता रहेगा, इसीलिए आपके पीढ़ियों से पीढ़ी तक आशीषें प्रभु देंगे. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். परमेश्वर महान कार्य करेंगे. இன்றைக்கு நாம் தேவ செய்திக்கு நேராக கடந்து செல்ல போகிறோம். प्रभु के संदेश में आगे बढ़ेंगे. உங்க வீட்டுல எல்லாரும் பிள்ளைகள், கணவன், மனைவி, தாத்தா, பாட்டி எல்லாரும் உட்கார்ந்துட்டீங்களா? आपके घर में आपके परिवार के हर सदस्य बैठ गए क्या? எல்லாரும் பைபிள் கையில எடுத்துட்டீங்களா? सब बाइबल ले चुके अपने हाथ में? எல்லாருக்கும் தனித்தனியா பைபிள் இருக்குதானே? हर एक लिए अपना अपना बाइबल है? பேனா கையில எடுத்துட்டீங்களா? कलम ले लिया आपने? ஒவ்வொரு முறையும் ஆண்டவர் சொல்லுகிற வசனங்களை குறித்துக் கொள்ளுங்கள். हर बार प्रभु के दिया हुआ वचन को नियुक्त कर लें. அத ஒவ்வொரு நாளும் மனப்பாடம் பண்ணி நீங்க கிளைம் பண்ணுங்க. हर रोज उसे याद करके उसके ऊपर आप हक அந்த माने. வார்த்தை உங்கள் வாழ்க்கையிலே மனு உருவாகும். तब परमेश्वर की आशीष आपके जीवन में होगा. சரி, இப்பொழுது நாம் தேவ செய்திக்கு நேராக கடந்து செல்வோம். प्रभु के संदेश में आगे बढ़ेंगे. மத்தேயு 7:11 இப்படியாய் சொல்லுகிறது. मत्ती 7 का 11 पद इस प्रकार कहता है, ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? अतः जब तुम बुरे होकर अपने बच्चों को अच्छी वस्तुएं देना जानते हो, तो तुम्हारा स्वर्गीय पिता अपने मांगने वालों को अच्छी वस्तुएं क्यों ना देगा. பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை செய்ய அறிந்திருக்கும் பொழுது, बुरे होकर तुम अपने बच्चों के लिए अच्छे कार्य करना जानते हो, அந்த பிள்ளைகளுக்கு நல்ல ஆசீர்வாதங்களை கொடுக்க ஆசைப்படும் பொழுது, बच्चों के लिए अच्छे आशीषों को देने के लिए जब आप पसंद करते हैं, பரலோகத்தின் தகப்பன் தன்னிடத்திலே கேட்கிறவர்களுக்கு நன்மையான ஈவுகளை கொடுப்பது அதிக நிச்சயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. स्वर्गीय पिता परमेश्वर से मांगने वालों के लिए अच्छे वस्तु देना बहुत ही निश्चय करके कहते हैं. இந்த நாள் நல்ல ஈவுகளை பெற்றுக்கொள்வது அதிக நிச்சயம் என்று ஆண்டவர் உறுதி செய்கிற நாள். इस दिन अच्छे वरदानों को पाने की निश्चय है करके प्रभु कहते हैं. நல்ல ஒரு கற்பத்தின் ஈவுக்காக காத்திருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் இந்த நாளை ஆசீர்வாதத்தின் நாளாக தருகிறார். अच्छे कोख के वरदान के इंतजार में रहने वाले लोगों के लिए परमेश्वर ये वचन वादे के रूप में आज देते हैं. ஆண்டவர் தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளைப் போல दाऊद के लिए परमेश्वर निश्चय अनुग्रह जो दिया था उसी रीति से ஆபிரகாமுக்கு நிச்சயமாக உன்னை ஆசீர்வதித்து சந்ததியை பெருக பண்ணுவேன் என்று சொன்னது போல अब्राहम से निश्चय मैं तुम्हें आशीष दूंगा, तेरे वंश बढ़ाऊंगा करके कहने वाला प्रभु நிச்சயமாக இன்றைக்கு உங்களுக்கும் ஒரு நன்மையான ஈவை ஆண்டவர் கொடுக்கிறார். निश्चय आपके लिए भी परमेश्वर अच्छे वस्तुएं आज देंगे. யாருக்கு அதை கொடுக்கிறாராம்? किसके लिए देते हैं? பிதாவிடத்திலே வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு கொடுப்பது அதிக நிச்சயம். पिता से मांगने वालों के लिए देना निश्चय है करके लिखा है. இன்றைக்கு ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறார், உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் ஒருவேளை ஆண்டவருடைய சமூகத்திலே சில காரியங்களை கேட்டு
ஓய்ந்து போய் இன்றைக்கு கேட்பதை நிறுத்தி இருக்கலாம். आज कुछ लोगों से परमेश्वर कहता है कि आप परमेश्वर से कुछ बातों के बारे में बहुत दिनों से मांग मांग कर थक गए होंगे। அப்படி ஜெபிக்கிறதை ஒரு நாளும் நிறுத்தி விடாதிருங்கள். ऐसा प्रार्थना करना कभी भी बंद ना करें। அப்படி நிறுத்தினீங்கன்னா ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. ऐसे रोक देंगे तो आशीष को पा नहीं सकते हैं। கிடைக்கிறது வரைக்கும் தொடர்ந்து ஜெபம் பண்ணி கொண்டிருங்கள். जब तक आप पा नहीं लेते तब तक प्रार्थना करिए। யாக்கோபு அன்றைக்கு ஆசீர்வதிக்காம உங்களை போக விட மாட்டேன்னு ராத்திரி எல்லாம் பிடிவாதம் பண்ணி ஜெபித்தான். याकूब में तब जब तक आप आशीष नहीं देंगे करके उनको पकड़कर जिद के साथ पूरी रात प्रार्थना किया। கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணிட்டு அவரை விட்டு விடவில்லை. थोड़ी देर प्रार्थना करके छोड़ नहीं दिया। ஆசீர்வதிக்கிறது வரைக்கும் விடாப்பிடியா ஜெபிச்சிட்டு இருந்தான். आशीष जब तक ना दे तब तक उसे पकड़कर प्रार्थना करता रहा। எனவே பெற்றுக்கொண்டானா? इसीलिए उसने पाया। ஏன் நீங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை? आप क्यों नहीं पा रहे हैं? நீங்கள் சில காலங்கள் கேட்டுவிட்டு அதன் பிறகு நிறுத்தி விட்டீர்கள். कुछ देर मांगने के बाद आपने छोड़ दिया मांगना। ஆண்டவர் பதில் சொல்லவில்லை என்று சொல்லி अनेகர் நிறுத்தி விட்டீர்கள். प्रभु ने उत्तर नहीं दिया करके बहुतों ने प्रार्थना छोड़ दिया। வேதம் சொல்லுகிறது, बाइबल बताता है ஒரு எஜமானுடைய கண்களை வேலைக்காரன் நோக்கி இருக்கிறது போலவும், एक नौकर जैसे मालिक की आंखों को देखता रहता है, ஒரு எஜமாட்டியுடைய கண்களை வேலைக்காரி நோக்கி இருக்கிறது போலவும், दासी जैसे मालिक की आंखों को देखती रहती है। ஆண்டவர் உங்களுக்கு இரக்கம் செய்கிறது வரைக்கும் ஆண்டவரை நோக்கி பாருங்கள். जब तक प्रभु दया नहीं करता तब तक प्रभु को देखते रहें। இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு இரக்கம் செய்கிற நாள். आज परमेश्वर आप पर दया करने वाली दिन है। உங்களுடைய ஜெப வாழ்க்கையை மறுபடியும் நீங்கள் புதுப்பித்துக் கொள்ளுங்கள். प्रार्थना की जिंदगी नया कर लें। மறுபடியும் தொடர்ந்து ஆண்டவரிடத்தில் ஜெபிக்க ஆரம்பித்து விடுங்கள். लगातार प्रार्थना करना शुरू करें। யாக்கோபை போல போராடி ஜெபிக்க ஆரம்பியுங்கள். याकूब के समान लड़के प्रार्थना करें। இன்றைக்கு உங்கள் ஒவ்வொருவர் மேல ஒரு ஜெப ஆவி ஆண்டவர் ஊற்ற விரும்புகிறார். हर एक के ऊपर प्रार्थना की आत्मा प्रभु उंडेलना चाहते हैं। ஒரு விண்ணப்பத்தின் ஆவியை உங்கள் மேல ஊற்ற விரும்புகிறார். विनती की आत्मा प्रभु उंडेलना चाहते हैं। தடைபட்டிருக்கிற உங்களுடைய குடும்ப ஜெபத்தை ஆண்டவர் மறுபடியும் இன்றைக்கு புதுப்பிக்கும்படி சொல்லுகிறார். पारिवारिक प्रार्थना जो रुका हुआ फिर से नया करने के लिए प्रभु कहते हैं। ஜெபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீடா இருக்கிறது. जिस परिवार में प्रार्थना नहीं है वो बिना छत का घर है। அதன் நிமித்தம் अनेक வேதனைகளும் கண்ணீரும் உங்களுடைய குடும்பத்தில் வந்திருக்கலாம். इस वजह से बहुत सारे दर्द और आंसू आपके परिवार में आया है। இன்றைக்கு பரலோகத்தின் தேவனை நோக்கி வேண்டிக் கொள்ள ஆரம்பியுங்கள். आज स्वर्गीय परमेश्वर की ओर प्रार्थना करना शुरू करें। கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி கொடுக்கப்படும் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். मांगो तेरे आनंद भरपूर होने के लिए प्रभु दूंगा करके कहते हैं। இன்றைக்கு அவர் கொடுக்க நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிற நாள். आज वो देंगे आप प्राप्त करने का दिन அவர் है। தன்னுடைய கரத்தை திறக்க நீங்கள் நன்மையினால் திருப்தி அடைகிற நாள். जब वो अपने हाथ खोलते तो आज आप आशीषों से भरने वाले दिन है। ஆண்டவருடைய சமூகத்திலே கேட்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் நலமான கொடுப்பாராம். प्रभु के उपस्थिति से मांगने वाले बच्चों के लिए भले काम प्रभु करेंगे करके कहते हैं। மத்தேயு 7 அதிகாரம் 9-10 இப்படியாய் சொல்லுகிறது, मत्ती 7 का 9 और 10 पद इस प्रकार कहता है, உங்களில் எந்த மனுஷனானாலும் தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானா? மீன் கேட்டால் அவனுக்கு பாம்பை கொடுப்பானா? तुम में से ऐसे कौन मनुष्य है कि यदि उसका पुत्र उससे रोटी मांगे तो वो उसे पत्थर दे, या मछली मांगे तो उसे सांप दे? உலக பிரகாரமான எந்த தகப்பனும் தன்னிடத்திலே பிள்ளை வந்து எனக்கு ஆகாரம் வேண்டும் என்று கேட்டால் கல்லை எடுத்து கொடுக்க மாட்டான். संसार के कोई भी पिता अपने बच्चा उसके पास आके भोजन मांगे तो पत्थर उठा के नहीं देंगे। ஒருவேளை அந்த பிள்ளை வந்து எனக்கு மீன் சாப்பிட ஆசையா இருக்கிறது, மீன் வேணும்னு கேட்டா பாம்பை எடுத்து கொடுக்க மாட்டான். अगर वो बच्चा कहता मुझे मछली खाने का मन लग रहा है तो वो सांप उठा के नहीं देंगे। ஏன்னா கல்லை கொடுத்த அந்த கல் பிள்ளையை காயப்படுத்தும் என்று தகப்பனுக்கு தெரியும். पत्थर देंगे तो पत्थर उसके लिए घाव देगा करके पिता जानते हैं। பாம்பை கொடுத்தால் அந்த பாம்பு தன் பிள்ளையை கடித்து விடும் என்று அந்த தகப்பனுக்கு தெரியும். पिता जानता सांप देंगे तो बच्चे को ढस देगा, எனவே தீமையானதை தன் பிள்ளைக்கு கொடுக்க மாட்டான். इसीलिए बुराई को अपने बच्चे को नहीं देंगे। பார்த்து பார்த்து தன் பிள்ளைகளுக்கு நல்லது செய்கிறான். देख कर अच्छा काम करता है। உலக பிரகாரமான தகப்பனை அப்படி செய்யும் பொழுது பரலோகத்தில் இருக்கிற தகப்பன் தன்னிடத்தில் கேட்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுப்பது அதிக நிச்சயம். संसार के पिता या अपने बच्चे के लिए ऐसे करते समय स्वर्गीय पिता मांगने वालों के लिए जरूर अच्छे काम परमेश्वर करेंगे। ஆதியாகமம் 30 அதிகாரம் 20, 21, 22 வசனங்கள் இப்படியாய் சொல்லுகிறது, उत्पत्ति 30 अध्याय के 20, 21, 22 इस प्रकार कहता है, அப்பொழுது லேயாள், தேவன் எனக்கு நல்ல ஈவை தந்தார், என் புருஷனுக்கு நான் 6 குமாரரை பெற்றதினால் இப்பொழுது அவர் என்னோடே வாசம் பண்ணுவார் என்று சொல்லி அவனுக்கு செபுலோன் என்று பெயரிட்டாள். பின்பு அவள் ஒரு குமாரத்தியை பெற்று அவளுக்கு தீனாள் என்று பெயரிட்டாள். தேவன் ராகேலை நினைந்தருளினார். அவளுக்கு தேவன் செவி கொடுத்து அவள் கற்பம் தரிக்கும்படி செய்தார். तब लिया ने कहा, परमेश्वर ने मुझे अच्छा दान दिया है,
अब की बार मेरा पति मेरा संग बना रहेगा, क्योंकि मेरा उससे 6 पुत्र उत्पन्न हो चुके हैं। इसलिए उसने उसका नाम जबूलन रखा। तत्पश्चात उसके एक बेटी भी हुई और उसने उसका नाम दीना रखा। परमेश्वर ने राहेल की भी सुधि ली और उसकी सुनकर उसकी कोख खोली। தேவன் எனக்கு நல்ல ஈவை தந்தார் என்று சொல்லி அந்த கற்பத்தின் கனிக்கு ஈவுக்கு செபுலோன் என்று பெயரிட்டாளாம். परमेश्वर ने अच्छा दान मुझे दिया है करके अपने कोख के फल को जबूलन रख के नाम रखा। ஒருவேளை உங்கள் குடும்பத்திலே உங்களுக்கு ஏற்கனவே ஒரு குழந்தை இருக்கலாம், இன்னொரு குழந்தைக்காக பல வருஷமாக நீங்க முயற்சி கொண்டிருந்திருக்கலாம், இதுவரைக்கும் அது கை கூடாமல் இருந்திருக்கலாம். हो सकता है आपके लिए पहले ही बच्चा होगा, मगर आप दूसरे बच्चे के लिए कई सालों से इंतजार में हैं और अभी तक आपके अनुकूल नहीं हुआ हो। இன்றைக்கு அந்த காரியங்களுக்கு ஆண்டவர் ஒரு முடிவை கொண்டு வர விரும்புகிறார். आज ऐसे कार्य के लिए प्रभु एक अंत ले आ रहे हैं। நீ எதிர்பார்த்தது போல இன்னொரு பிள்ளையை கர்த்தர் உனக்கு கொடுக்க விரும்புகிறார். जैसे आप चाहते वैसे एक और बच्चा प्रभु आपको देते हैं। 2 பிள்ளைகள் இருக்கிறவர்கள் மூன்றாவது பிள்ளை வேண்டும் என்று நீங்கள் கேட்டால் உங்களுக்கு ஒரு நல்ல மூன்றாவது பிள்ளை ஆண்டவர் கொடுக்க விரும்புகிறார். जिनके पास 2 बच्चे हैं, तीसरे बच्चे के लिए आप चाहत रखते हैं, प्रभु से मांगते हैं, तो प्रभु तीसरा बच्चा भी देगा। ஒரு நல்ல ஈவை இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்தே ஆவேன் என்று வந்து நிற்கிறார். अच्छा दान मैं तुम्हें जरूर दूंगा करके परमेश्वर आए हैं। இன்றைக்கு திறக்கப்படாத கற்பங்களை எல்லாம் ஆண்டவர் திறக்கிறார். आज जो कोख खुला नहीं है, आज परमेश्वर खोलने वाले हैं। இன்றைக்கு ஒருவேளை ஏற்கனவே எனக்கு ஒரு ஆம்பளை பையன் இருக்கிறான், எனக்கு ஒரு பொம்பளை பிள்ளை வேணும்னு சொல்லி நீங்கள் ஆண்டவரிடத்துல கேட்டீங்கன்னா உங்கள் மன விருப்பத்தின்படியே அவர் தந்தருளுவார். आपके पास बेटा है मगर एक बेटी के लिए आप चाहत रखते हैं, तो अभी परमेश्वर से मांगिए, आपके चाहत के अनुसार परमेश्वर करेंगे। ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் பேசிக் கொண்டிருக்கிறார். भविष्यवाणी रूप में परमेश्वर बात कर रहे हैं। எனக்கு 3 பெண் பிள்ளைகள் இருக்கிறார்கள், मेरे 3 बेटियां हैं। ஒரு ஆம்பளை பிள்ளை கிடைச்சா நான் ஆண்டவருக்கு சந்தோஷமா ஊழியத்துக்கு கொடுப்பேன்னு சொல்லி சிலர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். अगर परमेश्वर एक बेटा दे दे तो मैं खुशी खुशी सेवा के लिए दे दूंगा करके प्रार्थना कर रहे हैं। நீ விரும்பின காரியம் அவராலே உனக்கு ஆயிற்று என்று கர்த்தர் சொல்லுகிறார். आपकी इच्छा वाले कार्य परमेश्वर के द्वारा हुआ करके प्रभु कहते हैं। காயத்ரி என்கிற பெயரை ஆண்டவர் இப்பொழுது என்னுடைய கண்களுக்கு முன்பாக கொண்டு வருகிறார். गायत्री नाम को परमेश्वर मेरे नजरों के सामने ले आ रहे हैं। காயத்ரி உனக்கு முதல்ல ஒரு குழந்தை கருவில தங்கி சில மாதங்களுக்குள்ளால அது கலைந்து போய்விட்டது. गायत्री आपके कोख में पहला एक बच्चा उत्पन्न हुआ, कुछ महीने के बाद गर्भपात हो गया। அதன் பிறகு ஒரு குழந்தை பிறந்து அந்த குழந்தை மூல வளர்ச்சி குன்றினதாக உன் கையில இருக்கிறது. उसके बाद एक बच्चा जन्मा मगर उसके दिमाग की विकास कम होने के वह समान आपके गोद में है। இன்றைக்கு நீ ஆண்டவருடைய சமூகத்திலே கண்ணீரோடு அழுது கொண்டு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறாய். आज आंसुओं के साथ प्रभु की उपस्थिति में इन वचनों को सुन रही है। உன்னுடைய கண்களிலே மங்கலான பார்வை உண்டு. तेरे आंखों में धुंधला नजर है। அதன் நிமித்தம் கண்ணாடி போடுவான், அந்த கண்ணாடியை கையில நீ எடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறாய். उसकी वजह से आप चश्मा पहनते हो, चश्मे को भी अपने हाथ में रखे हुए हो। காயத்ரி உனக்குத்தான் என்பதற்கு ஆண்டவர் அடையாளமாக இவற்றை சொல்லிக் கொண்டிருக்கிறார். गायत्री ये तुम्हारे लिए ही करके परमेश्वर ने चिन्हों को बता रहे हैं। இதே மாதத்திலே நீ மறுபடியும் கருதரிப்பாய். इसी महीने में तू गर्भवती होगी। ஒரு ஆரோக்கியமான நல்ல ஆண் பிள்ளையை நான் உனக்கு கொடுப்பேன். अच्छे सेहत वाली अच्छा बेटा मैं तुम्हें दूंगा। அவன் உனக்கு ஆறுதலின் பர்னபாவாய் இருப்பான். वो तुम्हारे लिए एक सहलाने वाले बरनबा होगा। அவனுக்கு பர்னபா என்று நீ பெயர் வைக்க போகிறாய். उसका नाम बरनबा करके அது रखोगे। மாத்திரமல்ல, உன்னுடைய கையிலே மூளை வளர்ச்சி குன்றி இருக்கிற பிள்ளையை ஆண்டவர் இன்றைக்கு தன்னுடைய ஞானத்தையும் அறிவையும் கொடுத்து இந்த நிமிஷத்தில் அந்த பிள்ளையை சுகப்படுத்துகிறார். इतना ही नहीं, आपके गोद में जो बच्चा जिसके दिमाग का विकास नहीं है, प्रभु उसमें बुद्धि डालकर नए चंगाई के साथ ले चलेंगे। இப்பொழுது விசுவாசத்திலே கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லு மகளே. अभी विश्वास के साथ ताली बजा के परमेश्वर के नाम की महिमा करें। என் அன்பு சகோதரனே சகோதரியே, मेरे प्रिय भाइयों बहनों, கர்த்தர் ஒருவேளை இதுவரைக்கும் எனக்கு இன்னும் ஒரு கற்பம் கூட தங்கவில்லை என்று நீங்கள் நினைக்கலாம். अब तक मेरे एक भी कोख में बच्चा नहीं आया करके सोच रहे होंगे। ஒரு சிலர் சொல்லிக் கொண்டிருக்கிறீங்க, எனக்கு கற்பம் தங்குது, ஆனால் ஒவ்வொரு முறையும் அந்த கற்பம் வயிற்றில் இருக்கும் பொழுதே அழிக்கப்படுகிறது, கொல்லப்படுகிறது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். कुछ लोग कह रहे हैं मेरे कोख में तो बच्चा तो उत्पन्न होता है मगर कुछ ही दिनों में वो कोख में ही वो मिट जाता है, नाश हो जाता है करके। கற்பம் அடிக்கடி விழுந்து போகிறது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். बहुतों के कोख गिर जाता करके कहते हैं। இப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு ஆண்டவர் இன்றைக்கு ஒரு வசனத்தை அனுப்பி இந்த முறை அந்த கற்பத்தை ஆண்டவர் தாங்கி பிடிக்கிறேன் என்று சொல்லுகிறார். अब उन लोगों के लिए परमेश्वर एक वचन भेजकर कहता है,
इस बार मैं उस कोक को अपने हाथों में संभाऊंगा करके। வேதம் சொல்லுகிறது கற்பம் விழுந்து போகிறதும் மலடும் இனி தேசத்தில் இருப்பதில்லை. परमेश्वर कहता बांझपन और गर्भपात तेरे देश में अभी से नहीं होगा। அப்படிப்பட்ட பிள்ளைகளுடைய கற்பத்தை ஆண்டவர் இன்றைக்கு தாங்கி பிடிக்கிறார். ऐसे लोगों को कोक को परमेश्वर अपने हाथों में उठाता है। சில பிள்ளைகளுடைய சரீரத்திலே கற்பத்துக்குள்ளால அந்த குழந்தை தங்கின உடனடியாக ஒரு விதமான சர்ப்பத்தின் ஆவி வந்து அதை கடிந்து கொள்கிறது. कुछ लोगों के कोक के अंदर जैसे बच्चा उत्पन्न होते ही एक सांप की आत्मा आके उसे खा जाता है। அப்படிப்பட்ட பிள்ளைகள் சில நேரங்களிலே சர்ப்பத்தை குறித்த சில கெட்ட சொப்பனங்களை பார்ப்பார்கள். அது பார்த்து சில நாட்களுக்குள்ளால அந்த கரு கலைந்து போகிறதை நீங்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். ऐसे प्रकार के लोग गर्भवती होते ही कुछ दिनों में सांप के सपना देखते ही कुछ ही दिनों में ऐसे गर्भपात होता हुआ आप अनुभव कर रहे हैं। அப்படிப்பட்ட எல்லா சர்ப்பத்தின் ஆவிகள் இப்பொழுது உங்கள் சரீரத்தை விட்டு வெளியேறுகிறது. अब उस प्रकार के सांप की आत्मा यीशु के नाम में शरीर से निकल रहा है। ஒருவேளை குடும்பத்திலே கருத்தரிக்காதபடிக்கு இருக்கிறதான எல்லா குடும்ப சாபங்களை ஆண்டவர் இன்றைக்கு அழிக்கிறார். हो सकता है आपके परिवार में आप जो है वंशों को उत्पन्न ना करे करके वाली श्राप को यीशु बदल रहे हैं। அண்ணன் தம்பி தங்கச்சி அநேகருக்கு ஒரே குடும்பத்தில் கற்பம் திறக்கப்படவில்லை என்று கண்ணீரோடு இருக்கலாம். भाई बहन और ऐसे करके उनके एक ही परिवार में कोक नहीं खुल रहा करके श्राप में होंगे। இப்படிப்பட்ட பிள்ளைகள் ஆண்டவரே எங்களுடைய குடும்ப சாபத்தை நீ சுமந்து தீர்த்ததற்காய் ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள். ऐसे लोग परिवार के श्राप को प्रभु आपने उठा के खत्म कर दिया करके स्तुति करें। ஆண்டவர் எல்லா சாபங்களை இன்றைக்கு முறித்து போடுவார். परमेश्वर सारे श्राप को तोड़ डालेंगे। இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு குழந்தை இல்லைன்னு அழுது கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் அற்புதத்தின் நாள். इस कार्यक्रम को देखते रोते हैं जिनके पास बच्चा नहीं है करके आज आपके लिए चमत्कार का दिन है। நீங்கள் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கும் பொழுதே காலியா இருக்கிற உங்களுடைய கற்பப்பையிலே பரலோகத்தின் திரவியத்தை ஆண்டவர் இன்றைக்கு ஊற்றுகிறார். जो इस कार्यक्रम को देखने वाले आपके खाली खोक को परमेश्वर वो अपने बीज से भरते हैं। கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறார், परमेश्वर की आत्मा हर एक से कहते हैं நிச்சயமாக முடிவு உண்டு, உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. निश्चय अंत है, आपके भरोसा कभी व्यर्थ नहीं जाएगा। பல மாசங்களுக்கு முன்பாக நான் நினைக்கிறேன் ஒருமுறை ஆண்டவர் இப்படித்தான் ஏஞ்சல் டிவியிலே அன்பரின் சத்தம் நிகழ்ச்சியிலே நான் பேசிக் கொண்டிருக்கும் போது मुझे याद है कुछ महीने पहले ऐसे ही एंजल टीवी में इस कार्यक्रम में जब प्रचार कर रहा था, குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க எல்லாருக்கும் போன் பண்ணி நீங்க சொல்லுங்க இந்த நிகழ்ச்சியை பார்க்க சொல்லுங்கன்னு சொன்னேன். जिनके पास संतानों के वरदान नहीं है उन लोगों को फोन करके बताया इस कार्यक्रम को देखने के लिए। அப்பொழுது நிறைய தெரிந்தவர்களுக்கு சொந்தக்காரங்களுக்கெல்லாம் நிறைய பேர் போன் பண்ணி சொன்னாங்க. बहुत से लोग अपने जानने वाले रिश्तेदारों को फोन करके बताया। அவங்க உட்கார்ந்து அப்படியே தேவ சமூகத்திலே அந்த நிகழ்ச்சியை பார்த்தார்கள். प्रभु के उपस्थिति में बैठकर इस कार्यक्रम को देखने लग गए। கடைசி நிமிஷத்திலே அடிமையோடு சேர்ந்து ஜெபித்தார்கள். अंतिम समय मेरे साथ मिलकर प्रार्थना किया। அந்த நிகழ்ச்சிக்கு பிறகு நிறைய சாட்சிகள் ஆண்டவர் அந்த நாளிலே என்னை கருவுற வைத்தார் என்று எக்கச்சக்கமான சாட்சிகளை நாங்கள் கேட்டோம், ஒன்று ரெண்டு அல்ல. उस कार्यक्रम के बाद बहुतों की गवाही मुझे सुनाई दिया, सुनने लगे कि हमें परमेश्वर ने कोक के बच्चा दिया करके, एक दो नहीं बहुत सारा। அதன் பிறகு சில மாதங்கள் கழித்து நான் கத்தார் தேசத்திற்கு ஊழியத்திற்கு போயிருந்தேன். उस कुछ महीने के बाद कतार देश में सेविका के लिए गया हुआ था मैं। அப்பொழுது ஒரு முழு மாத பிள்ளைத்தாய்ச்சி மகள் என்னிடத்திலே வந்து நின்றார்கள். तब एक बेटी आई थी जो अपनी डिलीवरी के लिए गर्भवती थी। அவளுக்கு பக்கத்துல இன்னொரு ஃப்ரெண்ட் நின்னுட்டு இருந்தா. उनके बगल में एक सहेली भी खड़ी थी। அந்த பிள்ளைத்தாய்ச்சி மகள் தன்னுடைய தோழியை குறித்து சொல்லும் பொழுது சொன்னாங்க, ஐயா நீங்க ஒரு நாள் ஏஞ்சல் டிவில செய்தி கொடுக்கும் பொழுது குழந்தை இல்லாதவங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் இருந்தா உடனே போன் பண்ணி சொல்லுங்கன்னு சொன்னீங்க. அப்பொழுது இந்த சகோதரி தான் எனக்கு போன் பண்ணி சொன்னாங்க. நான் உடனடியாக அந்த நிகழ்ச்சியை பார்த்தேன். உங்களோட சேர்ந்து அழுது நான் ஜெபம் பண்ணேன். இன்றைக்கு நான் பிள்ளைத்தாய்ச்சியாய் வந்து நிற்கிறேன். अपनी सहेली के विषय में कहते हुए कहने लगी, महोदय जब आप प्रचार कर रहे थे तो आपने कहा कि अपने जानने वाले लोगों को फोन करके बताएं। तब आपकी बात सुनकर इन्होंने मुझे फोन करके बताया और मैंने कार्यक्रम देखी थी और मेरे कोक में बच्चा नहीं था। अब परमेश्वर ने कोक की बच्चा का वरदान दिया है करके प्रभु की स्तुति करने लगे। உங்களுக்கும் அதே போல அற்புதம் செய்கிற நேரம் இதோ வந்து விட்டது. आपके लिए भी ऐसा चमत्कार होने वाला समय देखी आ चुका है। அப்படியே முழங்கால்களை தாழ்த்துங்கள். ऐसे घुटने झुकाएं। பரிசுத்த பிதாவே உமக்கு நன்றி. पवित्र पिता आपका धन्यवाद। நல்ல ஈவுகளை கொடுக்க நல்ல தேவனிடத்திலே நாங்கள் வந்து நிற்கிறோம். अच्छा दान देने वाले अच्छे परमेश्वर के पास हम आए हैं। பல வருஷமாக பிள்ளைக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய கற்பத்தை ஆண்டவர் இன்றைக்கு திறப்பீராக. बहुत सालों से बच्चे के वरदान के लिए मांगने वाले उनके कोकों के लिए हम आपके उपस्थिति में आते हैं। பரலோகத்தின் திரவியம் அவருடைய கற்பத்திற்குள்ளால இந்த நிமிஷத்துல ஊற்றப்பட்டதற்காக உமக்கு நன்றி. स्वर्गीय बीज अब उनके अंदर इस क्षण उंडेला गया है, धन्यवाद। புத்திர பாக்கியத்தினாலே அவர்கள் திருப்தி அடைவார்களாக. पुत्र दान के द्वारा वो तृप्त होने पाए। அடைக்கப்பட்ட
அத்தனை கற்பங்களும் இன்றைக்கு திறந்ததற்காக ஸ்தோத்திரம். बंधुआ हर एक कोख को इस बार आपने खोल दिया, स्तुति। இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதம் நடந்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம். प्राकृतिक के परे चमत्कार हुआ है, धन्यवाद। மருத்துவருடைய கணிப்பிற்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு அற்புதம் இன்றைக்கு நடந்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம். डॉक्टरों के परिणामों से बढ़कर आपने चमत्कार किया, धन्यवाद। இனி கற்பம் விழுந்து போகிறதும் மலடும் இவர்கள் வாழ்க்கையிலே குடும்பத்திலே இருக்கவே கூடாது. अब से इनके जीवन और परिवार में गर्भ गिर जाना, गर्भपात होना कभी ना होने पाए। இதுவே என் பிள்ளைகளுக்கு அற்புதத்தின் நாளாயிருக்கட்டும். आज ही मेरे बच्चों के लिए चमत्कार का दिन होने पाए। மூளை வளர்ச்சி குன்றின பிள்ளைகளை வைத்து கண்ணீர் வடிக்கிற தாய் தகப்பன்மார்களை கண்ணோக்கி பாரும். उन माता पिता को देखे जिनके बच्चों के दिमाग के विकास नहीं है करके रोने वाले लोगों को। உம்முடைய ஞானமும் அபிஷேகமும் அறிவும் அந்த பிள்ளைகளுக்குள்ளால இறங்கட்டும். आपके ज्ञान और बुद्धि अभिषेक उन बच्चों के ऊपर उतरने पाए, அவர்களை इयல்பு நிலைக்கு கொண்டு வாரும். उन्हें इस सामान्य स्तर में ले आए। எல்லாருடைய சரீரத்தில் இருக்கிற வியாதி கட்டுகள் மாறட்டும். सबके शरीर के बीमार की बंधन टूट जाए। இவர்கள் விரும்பின அத்தனை நல்ல ஈவுகளையும் தந்ததற்காய் ஸ்தோத்திரம். अपेक्षा करने वाले सारे अच्छे दान को आपने दिया, स्तुति हो। இயேசுவின் மூலம் பிதாவே. यीशु के द्वारा पिता, ஆமென். आमीन। என் அன்பு தேவ பிள்ளைகளே, நல்ல தேவ செய்தியை கேட்டீர்கள். உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். ये लोगों अच्छा संदेश सुना है, आपके लिए लाभदायक होगा करके विश्वास करते हैं। இந்த செய்தியினுடைய தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த வாரத்தில் கண்டு ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். ये संदेश के जरिए अगले हफ्ते देख के प्रभु के नाम की महिमा करें। அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய அன்பு சகோதரன் ஸ்டீஃபன். तब तक आपसे विदा पाता हूं आपके प्रिय भाई स्टीफन। கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. प्रभु आपको आशीष दे। If you are blessed by this program, please send your testimonies and feedback to Angel Television, Villivakkam, Chennai 600049, Tamil Nadu, India. Our email ID is programs.hindi@angeltv.org. अगर आप इस कार्यक्रम से आशीषित हैं तो अपनी गवाही और विचार हमें इस पते पर भेजिए। एंजल टेलीविजन, विलीवाकम, चेन्नई 600049, तमिलनाडु, भारत। हमारा ईमेल आईडी है programs.hindi@angeltv.org।